கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். உங்கள் மத்தியில் பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்கா தயவுக்கா சோதரம். இந்த நாளில் மத்திய 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்ன பண்ணும்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இன்று எங்களுக்கு தாரும். வேத வசனம் சொல்லுகிறது, இன்னைக்கு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தார். ஆகாரம் இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, எனக்கு அந்த ஆகாரம் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, அந்த ஆகாரம் இந்த ஆகாரம் வேண்டும் சொல்லி நீங்க கேட்காம எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தார். எத்தனை பேரோ தேசத்துல, பல தேசத்துல அநேக பேர் ஆகாரம் இல்லாமல், ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் கூட கலங்கி கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த வார்த்தையை இன்றைக்கு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை, இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை நீங்க ஆரும் சொல்லி ஜெபிக்கணும். தேவ சமூகத்துல கேட்கணும். ஆண்டவர் சொல்லுகிற காரணங்களை பாருங்கள், விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை என்று சொல்லுகிறவர். உங்களுக்கு இன்னைக்கு என்ன வேண்டிய ஆகாரம் அதை மட்டும் நீங்க கேளுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்கிற சகோதரனை சகோதரியே, இன்னைக்கு தேவ சமூகத்துல இன்னைக்கு உனக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எலியாவை கொடுத்து பார்க்கிறோம். காகங்களை கொண்டு போஷித்தவர் 6 மாதம், 3 வருஷம் சாரிபாத் விதையை கொண்டு போ. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தேவதூதன் தனலோட அப்பங்களை இறைச்சி கொண்டு கொடுத்தார். தேவதூதன் யாரை கொண்டாது? உங்களுக்கு இன்னைக்கு என்ன வேண்டிய ஆகாரம் இருக்கிறதோ, இன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனை சகோதரி யாராக இருந்தாலும் சரி, நான் நாட்கள்ல பார்த்திருக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த ஆகாரத்தை சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி இருந்தா நல்லா இருக்குமே சொல்லி இருதயத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, வேண்டிக் கொள்ளும் பொழுது, தேவன் அன்னைக்கு எப்படியாவது அந்த ஆகாரத்தை தந்திருக்கிறார். பல நாட்களாக நான் அறிந்திருக்கிறேன். அதே போல தேவன் உங்களுடைய வாழ்க்கையையும் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் எதை குறித்து நீ கலங்காதே என்று சொன்னவர். இன்னைக்கு உன் கலக்கங்களை மாற்றி போடுகிறவர், உன் தரித்திரங்களை மாற்றி போடுகிறவர். ஐயோ, நான் ஆகாரம் இல்லாமல் சாக போறேனே என்று சொல்லி சாரிபாத் நிலையை நினைக்கும் பொழுது எலியாவை அனுப்பி அந்த குடும்பத்தை போஷித்த தேவன் அதே போல உங்களை எப்படியும் போஷிப்பார். நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரே காரணம், ஆண்டவரே, இன்றைக்கு வேண்டிய ஆகாரங்களை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது, இன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை தேவன் தர வல்லவராயிட. எப்படியும் தருவார். யார் மூலமாகவும் தருவார். காகங்களை கொண்டு தருவார், மனுஷர்களை கொண்டு சொல்வார். பல நாட்களாக எத்தனையோ சகோதரி சொல்லுவாங்க, நாங்க சாப்பாட்டுக்காக இருந்தா நாங்க அந்த இடத்துல ஜெபிக்கும் போது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தேவன் தந்திருக்கிறார் சொல்லி எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும். அதே போல நீங்களும் சாட்சி சொல்ல போறீங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும், ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றே தார், இன்றே தார். இன்றைக்கு என்ன வேண்டிய ஆகாரம் தேவையோ அந்த ஆகாரத்தை தாரும் ஐயா, நீ தருவேன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நீ அந்தரகத்துல ஜெபி. தேவன் உனக்கு வெளிகிரமாக ஆகாரங்களை கொண்டு உன்னை போஷிப்பார், வழி நடத்துவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றே இப்போதே தரும்படியா சொல்லி வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வல்லமை கடந்து வரும்படியா சொல்லி பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை, வேண்டிய ஆகாரம் என்னென்ன ஆகாரம் தேவையோ அது பிள்ளை வேண்டிக் கொண்டு இருக்க மேலான காரியங்களை செய்கிற தேவன், நீர் ஆகாரத்தை போஷித்து, ஆண்டவரே, வார்த்தை என்ற ஆகாரம், வல்லம் என்ற ஆகாரம், கிருபையினால் சரித்து வேண்டிய ஆகாரம், எல்லா ஆகாரத்தையும் குடித்து நீ வழி நடத்த முடியாது. அப்படி செய்யறதுக்காக சோதரம் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தால ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, அமேன், அமேன், அமேன். இன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை தேவன் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். கலங்காதீர்கள். God bless you. அமேன், அமேன்.